வணக்கம் நேர்களே, மருத்துவம் சார்ந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஒரு காலத்தில் வெகு சிலருக்கு மட்டுமே இருந்த நீரிழிவு பிரச்சனை, சர்க்கரை வியாதி என்று சொல்லப்படக்கூடிய டயபெட்டிக் என்பது இன்னைக்கு சர்வசாதாரணமாக பலருக்கும் காணப்படுது. அதனால் இந்தியா உலகம் ஒரு மிகப்பெரிய நீரிழிவு பிரச்சனைகள் ஒன்றை எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி 10 கோடிக்கும் அதிகமான இந்தியர்களுக்கு ஏற்கனவே நீரிழிவு நோய் இருப்பதாகவும், மேலும் 14 கோடி பேர் நீரிழிவு ஏற்படக்கூடிய தொடக்க நிலையில் இருக்கிறதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. இதில் ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், பொதுவாக உடல் பருமனாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் நீரிழிவு நோய் வரும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கோம். ஆனால் உண்மை என்னவென்றால், மெலிந்த தோற்றமுடையவர்களுக்கு கூட ஆரோக்கியமற்றவர்களாக, அதாவது நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சியான உண்மையாக இருக்கிறது. 70 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் ஒரு மோசமான வளர்சிதை மாற்ற ஆரோக்கியத்தை எதிர்கொண்டு உள்ளனர் என்றும், அவர்களுடைய சர்க்கரை, கொழுப்பு அல்லது இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும், அதனால் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகளில் ஒன்றாக நீரிழிவு நோய் உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேசப் போகின்றோம். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கூடிய நேயர்கள், உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை உள்ளதா அல்லது நீரிழிவுக்கு முந்தைய நிலை உள்ளதா? வழக்கமான பரிசோதனைகள், ஆரோக்கியமான உணவு, தினசரி இயக்கம் மற்றும் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நாம் அனைவரும் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பல முக்கியமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவர் இணைகிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். டாக்டர் பரணிதரன், நிகழ்ச்சி உங்கள்கிட்ட இருந்து தொடங்குறேன். முக்கியமாக இந்த நீரிழிவு நோய் அப்படின்னு சொன்ன உடனேயாக பொதுவாக எல்லாரும் சொல்லக்கூடியது அப்படின்னா வயதானவர்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு யதார்த்தம் அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குது. ஏன்னா சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது வயதானவர்களையும் தாண்டி இளைஞர்களுக்கும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாற்றத்துக்கான காரணமாக என்ன சொல்லலாம் டாக்டர்? முன்னாடிலாம் சர்க்கரை குறைபாடு, சர்க்கரை வியாதினாலே அது ஒரு 40-45 வயசுக்கு மேலே இருந்ததெல்லாம் இன்னைய காலகட்டத்தில் 25 வயசுலேயே வருது. ஸோ இளைஞர்களுக்கு இந்த டயபெட்டிஸ், பொதுவாக டைப் 2 டயபெட்டிஸ், அது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இளைஞர்களுக்கு வருது. இதற்கான காரணம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் டயபெட்டிஸ்னா அது பரம்பரைத்தன்மை, ஹெரிடிட்ரி இருந்தால் அது வரும் அப்படின்ற காலம் தான் போய் இன்னைக்கு முக்கியமான காரணம் சுற்றுப்புற சூழ்நிலைகள், அதாவது என்விரான்மெண்டல் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதற்கான முக்கியமான காரணம் உடல் பருமன், ஒபிசிட்டி, அந்த உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, அந்த மனநலம், ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், காம்படிட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதனால இருக்கனால நிறைய அன்ஹெல்தி ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்றதுனால இது எல்லாமே டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை குறைபாடு வரதுக்கு, எஸ்பெஷலி யங்கர் ஜென்ரேஷன்ஸ் வரதுக்கான முக்கியமான காரணமா நான் பார்க்குறோம். வீட்டில் யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னா அது அப்படியே தொடரும் அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் தாண்டி இப்போ எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே சர்க்கரை வியாதி இல்லைன்னு போதும் கூட வருகிறது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சார்? கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஆக்சுவலா நிறைய ஃபேக்டர்ஸ் நான் சொல்லுவேன். சுற்றுப்புற சூழ்நிலையில இப்போ முதல் காரணம் நம்ம எடுக்கிற உணவுல நிறைய மாற்றம் வேணும். ஸோ நம்ம எடுக்கிற ஃபுட்டு எல்லாமே ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே ரிஃபைன்டு. ஸோ நம்ம எடுக்கிற உணவுகள் எதுவாகட்டும் எல்லாமே அது சுத்திகரிக்கப்பட்ட ரொம்ப ப்ராசஸ் பண்றதுனால நம்ம உடம்புல அந்த கணையத்திலான இன்சுலின் அது சரியான முறையில வேலை செய்யறது. இதுதான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதாவது இன்சுலின் என்ன பண்ணணும்னா, அது குளுக்கோஸை கொண்டு போய் செல்லுல சேர்த்து செல்லு நம்மளுக்கு எனர்ஜியா கொடுக்கும். ஸோ இந்த இன்சுலினோட வேலை குளுக்கோஸ் எடுத்துட்டு செல்லுக்கு போனாலும் அந்த குளுக்கோஸ் செல்லுக்கு என்டர் பண்றது இல்லை. இதுக்கான காரணம் நம்ம அதிகமாக எடுக்கிற உணவுல ப்ராசஸ்டு ஃபுட். ரெண்டாவது, செடென்டரி லைஃப் ஸ்டைல், இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது. ஏன்னா உடல் முக்கியமான உடற்பயிற்சி பண்ணாதான் இந்த இன்சுலின் ஒழுங்கா வேலை செய்யும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால சர்க்கரையோட அளவு நம்மளுக்கு கட்டுப்பாடாக இருக்கிறதுனால சர்க்கரை குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருத்தருக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்கு அப்படி இல்லை, அதுக்கு முந்தைய நிலை இருக்குது, இல்லை அவங்க நார்மலாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு அறிகுறிகள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்தும் நம்ம உடல். அப்படின்னு வரும்போது நீரிழிவு பிரச்சனை இல்லாதவங்க அந்த நிலை எட்டக்கூடிய ஒரு நிலை வரும்போது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்? முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை இருக்கும்போது என்னென்ன அறிகுறிகள்லாம் நம்ம அதில் பார்க்க முடியும்? இப்போ நீங்க சொல்ற மாதிரி சுகர் வந்தவங்களுக்கே நிறைய வாட்டி அறிகுறிகள் தெரியாது. லைக் நிறைய தாகம் இருக்கிறது, நிறைய தண்ணி குடிக்கணும்னு நினைப்பாங்க, நிறைய யூரின் போகிறதுனால நிறைய பசிக்கும். பட் இது கிட்டத்தட்ட சுகர் 400 வரும்போதுதான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி 300 இருக்கும்போது தான் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்க சொல்ற மாதிரி வரதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கணும். அதுக்கான அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்கேந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ், அதாவது கழுத்துல பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் இருக்கும், நெத்தியில இருக்கலாம், இல்ல ஆம்பிட்ல இருக்கலாம், இல்ல கிராயின் ரீஜன்ல இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அக்கேந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். இது இல்லாம நிறைய அதாவது ஸ்கின் டேக்ஸ் உடம்புல
நிறைய இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு சைன். இது இல்லாம ஃபுட் கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த சயின்டிபிக் நேம் வந்து போஸ்ட் பிராண்டியல் சாம்னலிசன்ஸ் சொல்லுவோம். அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே தூங்கணும்னு தோணும், அவ்வளவு டயர்டா இருக்கும். So அது ஒரு அறிகுறி. அது இல்லாம இச்சிங் சென்சேஷன், அதுக்கப்புறம் ஜெனரலைஸ் வீக்னஸ். சோ என்னதான் தூக்கம் நல்லா இருந்தாலும் காலையில எழுந்திரிச்சோடனே அவ்வளவு வீக்கா இருப்பாங்க. சோ அந்த வீக்னஸே வந்து ஒரு பெரிய அறிகுறி. சோ இச்சிங், வீக்னஸ், அதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே தூக்கம் வர்றது, சாப்பிட்ட உடனே கண்ணு பிளரி விஷன் இருக்கும், அதாவது பார்வையெல்லாம் ரொம்ப மங்கல் ஆயிடும். சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாளைக்கு சுகர் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குன்னு. சார், இப்போ அறிகுறிகள் ஒரு சில பேருக்கு வருது அப்படின்னா, சில பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எதனால் இந்த அறிகுறி வருது அப்படின்றத மருத்துவர்கிட்ட கேட்டு அதுக்கான காரணத்தை தெரிஞ்சு அதை சரி பண்ண பார்ப்பாங்க. சில பேர் அறிகுறிகளை அலட்சியப்படுத்துவாங்க, அது ஒன்றும் இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சுகர் பிரச்சனை இல்லாதவங்க, அவங்களுக்கு சில அறிகுறிகள் வருது அப்படின்னா அவங்க முன்கூட்டியே கண்டறிந்து அதை மருத்துவர்கிட்ட சொல்லும்போது அது முழுமையாக சரி செய்ய முடியுமா? சுகர் பேஷண்ட் ஆன பிறகு, சர்க்கரை வியாதி வந்த பிறகு அவங்க அந்த அறிகுறிகள் வரும்போது அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ சவால் இருக்குது? இதுல வந்து ஒரு பெரிய அளவுல முயற்சிகள் தேவை சுகர் வந்ததுக்கு அப்புறம் அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு. சோ அதுக்கு வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அது வராம தடுத்துட்டோம்னா சோ அந்த அளவுக்கான எஃபர்ட்ஸ் வந்து தேவைப்படாது. ஏன்னா கடைசியில உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா உங்க பான்கிரியாஸ், கணையத்துல இருக்கிற பீட்டா செல்ஸோட வேலை வந்து ரொம்ப குறைவாயிடுது. சோ இன்சுலின் சரியா சுரக்காது. சோ அதை திருப்பி நீங்க நார்மலைஸ் பண்றதுக்குள்ளார நீங்க பட வேண்டிய பாடு ரொம்ப கஷ்டமானது. சோ அதனால உங்களுக்கு அக்கென்தோஸ் நைக்ரிகன்ஸ் இல்லாட்டி ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, உங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்கு, இல்ல உங்க ஃபேமிலியில வேற யாருக்காச்சும் சுகர் இருக்குன்னா இந்த அக்கென்தோஸ் நைக்ரிகன்ஸ், ஸ்கின் டாக்ஸ், ஒபிசிட்டி இதெல்லாம் இருந்துச்சுனாவே டாக்டர் கிட்ட போயிட்டு அப்பயே அதுக்கு என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும்னு கேட்டு அதை தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா சுகர் ஆகுமா தடுத்துடலாம். வந்துருச்சுன்னா அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ரிவர்ஸ் பண்ணுனா அதுக்கான முயற்சிகள் பயங்கர பெரிய லெவல்ல இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். கண்டிப்பா அதையும் பண்ண முடியும் ஒருத்தர்னாலையும். பட் இங்க நடுவுல என்னன்னா எஃபர்ட்ஸ் தேவை, டைம் தேவை. அந்த டைம் தான் நிறைய பேர்கிட்ட இல்லைன்றாங்க. நேற்று கூட அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு டைம் இல்ல டாக்டர் உடம்ப பாத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு. இந்த டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் ஒதுக்குனீங்கன்னா சுகர் வந்தாலும் கண்டிப்பா அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ இளைஞர்கள் எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க எந்தெந்த வகையில் விழிப்புணர்வு அடையணும், இளைஞர்களுக்கு அதிகமாக வர்றதுக்கான காரணம் என்ன சார்? கடந்த ஒரு 5 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா டைப் 2 டயபெட்டிஸ் யங் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20-25 வயசுலயே வந்துட்டு நம்ம இதை பார்க்க ஆரம்பிக்கணும். இதுக்கு என்ன காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல், நம்ம வாழ்க்கையோட வழிமுறைகள், நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்மளோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், வெஸ்டர்னைசேஷன், அர்பனைசேஷனுக்கு அப்புறம் மோர் ஆஃப் ப்ராசஸ்ட் அண்ட் பேக்ட் ஃபுட்ஸ் நம்ம அதிகமா எடுக்க ஆரம்பிச்சோம். அதே மாதிரி நம்ம உடற்பயிற்சிக்கான முக்கியத்துவம் குறைஞ்சு கொண்டே வருது. எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணாலுமே இந்த அவேர்னஸ் போதுமான அளவுக்கு பத்தாததுனால உடற்பயிற்சியானது ரொம்ப குறைஞ்சு போகுது. லேட் நைட் டின்னர், ஸோ இந்த லேட் நைட் பிரியாணி, இந்த கிரேவிங்ஸ் தான் பார்க்கறோம், 2 மணி 3 மணிக்கு சாப்பிடுறது. அதே சமயம் இன்சாம்னியா, இன்னைக்கு இருக்க எல்லாரும் இந்த போன் அடிக்டா இருக்காங்க, அந்த ஸ்க்ரோலிங் பண்றது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது. ஸோ நைட் தூங்குற டைம் ஆவரேஜா ஒரு 25 வயசு ஆளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மணின்றது ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. இது எல்லாமே வந்துட்டு டைப் 2 டயபெட்டிஸ் ஏர்லி ஆன்செட்டுக்கு ஒரு காரணமா இருக்கு. சரி, நம்ம எப்போ பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா சார், இப்போ எனக்கு சுகர் இருக்கு இல்லை வந்த பிறகு அந்த எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி இது பண்ணணுமா, இல்லை அதுக்கான ஒரு கால இடைவெளி இருக்கா, இந்த டைம்குள்ள நம்ம பண்ணணும் இல்லை இந்த நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? இருக்க காலகட்டத்தில் ஃபேமிலி ஹிஸ்டரி, வீட்டுல அப்பா அம்மா இல்ல கூட பிறந்தவங்களுக்கு இல்ல அதுக்கு முந்தைய ஜெனரேஷனுக்கு யாருக்காவது ஒரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருக்கு, அதாவது பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் ஏதாச்சும் ஒண்ணு இருக்குமானாலும் நம்ம 25 வயசுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் இயர்லி 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்மளோட சுகர்ஸ் பார்க்கறது நல்லது. இதை ஸ்பெசிபிக்கா நம்ம சுகர்ஸ்க்கு பார்த்தோம்னா ஒரு பாஸ்டிங், ஒரு போஸ்ட் பிராண்டியல், ஒரு HbA1c, இது 3 நம்ம பாக்குறோம். இது 3த்துல ஏதாவது 2 அதிகமா இருக்கும் பட்சத்தில் நம்ம இவங்களை டயபெட்டிக் பேஷண்ட் பாக்குறோம். இன்னைக்கு இருக்க ப்ரீ டயபெட்டிக் பாப்புலேஷன் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. டயபெட்டிக் பாப்புலேஷன் ஒரு 10 கோடி கிட்ட இருக்குன்னா இந்த ப்ரீ டயபெட்டிக் பாப்புலேஷன் வந்து 14 கோடி இருக்கு. நம்ம எவ்வளவுக்கு சீக்கிரம் இவங்களை சீக்கிரமா கண்டுபிடிச்சி அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா எவ்வளவு சீக்கிரமா இவங்களை டயக்னோஸ் பண்ணி பிடிக்கிறோமோ இவங்க பிராண்ட் டைப் 2 டயபெட்டிஸா போறத நம்ம தடுக்கலாம். சோ இந்த 3 டெஸ்டும் ரொம்ப முக்கியம். அதே சமயம் டயபெட்டிஸ் இருக்கிற எல்லா பேஷண்ட்டுமே ஒரு கார்டியாக் ரிஸ்க்கு உள்ளவங்களா இருக்காங்க. சோ அதனால கொலஸ்ட்ரால், பிபி, அதே மாதிரி வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ்
நாங்க படிக்கிற காலத்துல சொல்லுவாங்க, நம்மளோட ப்ரொஃபசர் சொல்லுவாங்க, பெல்ட்டோட சைஸ் பெருசாக ஆக வாழ்க்கையோட டியூரேஷன் குறையுது, லாங்கர் த பெல்ட் இஸ் ஷார்ட்டர் த லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணணும். சர்க்கரையினுடைய அளவு ரத்தத்தில் அதிகமானாலும் பிரச்சனை, குறைவானாலும் பிரச்சனை அப்படின்ற நிலை இருக்கும்போது இதில் அதிக சிக்கல் எது சார்? ஒருத்தவங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்குன்னா கண்டிப்பா வந்து அவங்க செல்ஃப் மானிட்டரிங், அதாவது வீட்லயே வந்து சுய பரிசோதனை வந்து செய்யறது அவசியம். அதனுடைய சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ சுகர், ஹை சுகர் ரெண்டுமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். அதாவது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட் போறது, இல்லை வேர்த்து கொட்டுறது, அதாவது சம்டைம்ஸ் வந்து பிஹேவியர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் ஒருத்தவங்க டயபிட்டிஸ் இருக்கவங்க பார்த்தாங்கன்னா இமீடியட்டா அவங்களுக்கு சுகர் நம்ம செக் பண்ணணும். அது வந்து லோ சுகரா இருக்கா இல்ல ஹை சுகரா இருக்கான்றது நம்மளுக்கு முதல்ல. இப்போ லோ சுகர்ன்றது பாத்தீங்கன்னா 70 கீழே நம்ம இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து லோ சுகர் அப்படின்னு சொல்லுவோம். அதே 54க்கு கீழே போச்சுன்னா அது ரொம்ப சிவியர் ஹைப்போகிளைசமியா. இமீடியட்டா வந்து அது ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ட்ரீட் பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு அந்த ஹைப்போகிளைசமிக் கோமான்னு சொல்லி அவங்களுக்கு உயிர் போறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இது ரெண்டுமே வந்து நம்ம முக்கியமா பார்க்கணும். இப்போ ஹைப்பர் கிளைசிமியா, அதாவது ஹை சுகருக்கு சில பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது. சில பேர் வந்து 400ல வரும்போது அவங்க எந்த சிம்டம்ஸ், சில பேர் வந்து 250, 300 இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா சிம்டம்ஸும் இருக்கும். அதனால இது வந்து ஒருத்தவங்களுக்கு வேறுபடும். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம சரியான முறையில அதை வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல பல்ஸ் ஆக்சிமீட்டர், ஆக்சிஜன் பாக்குற மாதிரி இந்த குளுக்கோமீட்டர் வந்து கிடைக்குது. அதை வச்சு முதல்ல ஃபர்ஸ்ட் இமீடியட்டா செக் பண்ணிக்கலாம். அதுல வந்து 10 to 20% கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரலாம், பட் இருந்தாலும் வந்து அது லைஃப் சேவிங். ஸோ அதனால லோ சுகர், ஹை சுகர் ரெண்டுமே வந்து முக்கியமா நம்ம வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைவது அதிகமாகுது அப்படிங்கிறது அந்த இன்பேலன்ஸ் வரும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. தினமும் அதுக்கு மாத்திரைகள் போடக்கூடிய நிலையெல்லாம் போகுது. சில பேர் இன்சுலின் எடுத்துக்கிறாங்க இல்லையா சார்? அது நல்ல தீர்வு தானா? அதுக்கு மாற்று இருக்கா? அதை பற்றி சொல்லுங்க சார். ஒருத்தவங்க வந்து சுகர் ரொம்ப ஹையா வர்றப்ப, ஸோ எஸ்பெஷலி நம்ம பேசுறது எல்லாமே டைப் 2 டயபிட்டிஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சுகர்ஸ் வந்து ரொம்ப ஹையா இருக்கிறப்ப குளுக்கோடாக்சிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி. அதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம், HbA1c சொல்லுவோம். நார்மலா அது 7க்குள்ள இருக்கணும். அது வந்து இப்போ திடீர்னு ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கு, அவங்க ஆவரேஜ் சுகர் இந்த 13 கீழே இருக்கு, 13 அது மாதிரிலாம் இருக்குன்னா அது ரொம்ப ஹை. 3 மந்த்ஸாவே வந்து அவங்க சுகர் லெவல் ஒரு 350, 400 இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து டேப்லெட் கொடுக்கறதோட இன்சுலின் வந்து கொஞ்ச நாள் எடுத்துக்கிட்டா அந்த குளுக்கோடாக்சிசிட்டியை ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா நம்ம மக்களுக்கு ஒரு பயமே என்னன்னா இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணா வாழ்நாள் ஃபுல்லா இன்சுலின் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபியர். ஸோ அந்த ஒரு இது கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு டாக்டர் பார்க்கும்போது அவர் இன்சுலின் சஜஸ்ட் பண்றாருன்னா கண்டிப்பா ஒரு காரணத்துக்காக தான் அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் கூட இன்சுலின் எடுத்துட்டு அந்த டைப் 2 டயபிட்டிஸ் தான் வந்து அவங்க உடம்புல இன்சுலின்ஸ் இருக்கு, அது சரியான முறையில வேலை செய்யுது. அதை சரிப்படுத்தின பிறகு அவங்களுக்கு கொஞ்ச நாள் இன்சுலின் அப்புறம் கூட இருக்கலாம். லாங் ஸ்டாண்டிங் டயபிட்டிஸ், இப்போ ஒரு டயபிட்டிஸ் இருக்கு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும்போது அவங்களுடைய உடம்புல வந்து இன்சுலின் உற்பத்தியும் சுத்தமா கம்மியா இருக்கலாம். அப்போ வந்து டேப்லெட்ஸ் கொடுத்தும் அது பயன் இல்லாம போகிறப்ப அவங்களுக்கு வந்து இன்சுலின் அவசியம். இப்போ டயபெட்டிக் பொறுத்த வரைக்கும் டைப் 1, 2, 3 அப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஒன்னொன்றுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இல்லை எது ரொம்ப ஆபத்தானது, ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் என்ன இருக்குது சார், அதுக்கான தீர்வுகள் என்ன பார்க்கு சார்? எல்லாமே ஆபத்தானது சார். சுகர்ன்றதே வந்து ஆபத்தான விஷயம் தான். ஏன்னா அது வந்து ரத்த குழாய்களை பாதிக்கும். சோ ரத்த குழாய்கள்ல 2 விதம் இருக்கு, பெரிய ரத்த குழாய், சின்ன ரத்த குழாய். சோ எல்லாத்தையுமே பாதிக்கும் சுகர் வந்துட்டாலே. பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்சுலின் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-25% இருக்கும். சரி. சோ அவங்க கொஞ்சம் அலட்சியமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில மருந்து எடுக்காட்டியும் வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கலாம். பட் அதே டைப் 1 அப்படி கிடையாது, சுத்தமா இன்சுலினே இருக்காது. சோ அவங்க வந்து ஒரு 2 நாள் இன்சுலின் போடாட்டியும் அவங்களுக்கு டயபெட்டிஸ் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க தள்ளப்படுவாங்க. சோ டைப் 1 டயபெட்டிஸ்ல சிவியாரிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கிறதுனால. சோ அது ரொம்ப டேஞ்சரஸ். டைப் 2ல அப்படி கிடையாது, இட்ஸ் ஸ்லோ கில்லர். சோ கொஞ்சம் இன்சுலின் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு 2-3 வருஷத்துக்கு மருந்து எடுக்காட்டியும் அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது. பட் உள்ளுக்குள்ளார இருந்துட்டே இருக்கும், சிம்டம்ஸ் வெளியில அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் இருக்கு, அதாவது பிரெக்னன்சில வரக்கூடிய டயபெட்டிஸ். அது வந்து குழந்தைக்கும் சரி, அம்மாவுக்கும் சரி, அந்த தாய்க்கும் சரி ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். குழந்தை வந்துட்டு கன்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டிஸோட பிறக்கலாம், ஹார்ட் வந்து அஃபெக்ட் ஆகலாம், இல்ல அவங்க வந்து அபார்ஷன் ஆயிடலாம் அந்த குழந்தை. சோ எல்லாமே வந்து ஈக்குவலி டேஞ்சரஸ். சோ இதுல மைல்டர் ஃபார்ம், சிவியர் ஃபார்ம் இல்ல சுகர் வந்தாலே நீங்க கண்டிப்பா அதை கரெக்டா கவனிச்சு. 40 ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க டைப் 2ல இருக்காங்க அப்படின்னா அவங்க சில பேர் என்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க,
எனக்கு எந்த சிம்டம்ஸும் கிடையாது, நான் நார்மலாக தான் இருக்கேன், எனக்கு நல்லா பசி எடுக்குது, எந்த காயம் ஏற்பட்டாலும் எனக்கு உடனே ஆறுது, நான் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே 40க்கு மேலே இருக்கவங்க பார்க்கும்போது டைப் 2ல் இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய இந்த அறிகுறிகள்லாம் தென்படுது அப்படின்னா அது வயதும் ஒரு முக்கியமாக காரணமா? ஸோ ஏஜ் ஆக உடம்புல வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து வர்சன் ஆயிட்டே போகும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா தான் நம்மளுக்கு பேட்டரி மாதிரி. ஸோ மைட்டோகாண்ட்ரியா இல்லாட்டி நம்மளால உயிர் வாழ முடியாது. ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷன் வந்து வயசாக கம்மியாயிட்டே வரதுனால ஸோ நம்மளோட ரீஜெனரேஷன் ப்ராசஸ் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆயிடுது. ஸோ வயசாக நம்மளுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப வர்சன் ஆயிட்டே தான் போகும் யங்கர் பாப்புலேஷன் விட. பட் இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சின்ன வயசுலயே அதாவது 20 வயசுலயே டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா அவங்க ஒரு 50 வருஷம் டயபெட்டிஸோட வாழணும். சோ அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ப்ராப்ளம் ரிஸ்க், கிட்னி ப்ராப்ளம் வரதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகமா வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே 40 இயர்ஸ்க்கு மேலனா அவங்க ஒரு 30-40 இயர்ஸோட தான் டயபெட்டிஸோட வர போறாங்க. சோ இங்க ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இப்ப யங்கர் ஜெனரேஷன் தான் வந்து அவங்களோட பாப்புலேஷன் தான் நிறைய இருக்கு. பட் ஒரு டிசீஸ் வந்த பாப்புலேஷன் இருந்து ப்ரொடக்டிவிட்டி கம்மியா இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் நம்ம நாட்டுக்கு சொல்லுங்க. சோ ஐ திங்க் சோ யங்கர் ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க என்னதான் சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் வந்து கம்மியா இருந்தாலும் கண்டிப்பா அவங்க வந்து ஹெல்த்தை வந்து நல்லாவே கவனிச்சு. பல பேர் அலட்சியப்படுத்துறாங்க இல்லையா சார், நீரிழிவு பிரச்சனையா பார்த்துக்கலாம், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சில பேர் அலட்சியப்படுத்துறாங்க. அப்போ இந்த நீரிநோயை கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுறாங்க, அலட்சியப்படுத்துறாங்கன்னா அதோட விளைவு என்னவாக இருக்கும் சார்? சார் சுகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த குழாயில பாதிக்குது. சோ ரத்த ஓட்டம் இல்லாத ஏதாச்சும் பார்ட் இருக்கா உடம்புல? அப்படியே ஒரே பார்ட் இருக்கு. சோ மீதி ஃபுல் பாடிக்கு ரத்த ஓட்டம் தேவை. சோ அந்த ரத்த குழாய்கள் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா ஆப்வியஸ்லி எல்லா ஆர்கன்ஸ்லயும் வந்து பாதிப்பு ஏற்படும். ஹார்ட்ல இருந்து, பிரெயின்ல இருந்து, காலுக்கு போற கை காலுக்கு போற ரத்த ஓட்டத்துல இருந்து, நரம்புக்கு போற ரத்த ஓட்டத்துல இருந்து. சோ டயபெட்டிக், நியூரோபதி, ரெட்டினோபதி, ஸ்ட்ரோக், ஹார்ட் அட்டாக் எது வேணாலும் வரலாம். சோ இனிஷியலா சிம்டம்ஸ் அதெல்லாம் தெரியாதனால ஜனங்க வந்து ரொம்ப அலட்சியமா இருக்கலாம். பட் இது ஒரு சைலண்ட் கில்லர். மெதுவா அதை பாதிச்சுட்டே இருக்கும். எவ்ரி சிங்கிள் டே ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு அப்புறமும் சுகர் ஏற அது உங்க ரத்த குழாய்களை பாதிக்கும். சோ ஃபுல் உடம்பு வந்து பாதிக்கிறதுக்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. இந்த நீரிழிவு பிரச்சனைக்கும் மன அழுத்தத்துக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறது? மன அழுத்தம் உண்மையிலே இதை வர வைக்குமா இல்ல அதிகப்படுத்துமா? ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு முக்கியமான காரணம். ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், டிப்ரெஷன் ஆகட்டும், ஒரு சைக்காலஜிக்கல் வெல்பீயிங் இல்லைன்னா அது எந்த நோயா இருந்தாலும் பல மடங்கு அதிகரிக்க போது, அதன் விளைவுகள் பாதிக்கும்போது அதிகமாக போகுது. இந்த டயபெட்டிஸ் டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் சொல்றோம், டிடிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து மன அழுத்தம் அதிகமாகும் போது இதை நம்ம கிளினிக் வர பேஷண்ட், ஹாஸ்பிட்டல் வர பேஷண்ட்டுக்கு ஒரு கொஸ்டினர் மாதிரி கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர்ல இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு 16 பாயிண்ட் கொஸ்டினர் இருக்கு, இல்ல ஒரு 2 பாயிண்ட் கொஸ்டினர் இருக்கு. இந்த பேஷண்ட் அவங்க பதில் சொல்லும் போது அவங்களோட மன அழுத்தம் எந்த அளவுல இருக்குன்னு நம்மளால அசஸ் பண்ண முடியும். அதனால ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அதிக அளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, இல்ல வேலை பளு சும காரணமா ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த ஸ்ட்ரெஸ் நம்ம ரிலீவ் பண்ணாலே நம்மளால சுகர்ஸை ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ண முடியும். அட்லீஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் போகாம நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். உடற்பயிற்சிங்கிறது இந்த சர்க்கரை வியாதியை கண்ட்ரோல் பண்ணுதா இல்ல குணப்படுத்துவதும் வாய்ப்பு இருக்கா? இப்போ வந்து ஒரு ரிசர்ச் உலக அளவுல அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் என்ன ஸ்டடி பண்ணிருக்காங்கன்னா, 30 நிமிஷம் வாரத்துல ஒரு 5 நாள் நடந்தாலே நம்ம சர்க்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அதே நேரத்துல இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம இளைஞர்கள் வந்து உடற்பயிற்சினாலே வந்து இப்ப நடைபயிற்சி மட்டும் கிடையாது, அது கூட வந்து நம்மளுடைய மசில்ஸ், அதாவது இப்ப நாள் அறையில் நம்ம ஏஜ் ஆகும்போது நம்மளுடைய மசில்ஸ் வந்து லூஸ் ஆகும். அது வந்து சார்கோபனியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து அந்த உடற்பயிற்சி வந்து நடைப்பயிற்சி மட்டும் இல்லாம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ், நம்மளுடைய ஒவ்வொரு மசில்ஸையும் வந்து அதை டெவலப் பண்றதுக்கான எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாடியில் நான் முன்னாடி சொன்ன இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து இம்ப்ரூவ் ஆகி, குளுக்கோஸ் வந்து ஒழுங்கா செல்லுக்கு போய் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகி சுகர் மட்டும் வர தடுக்காம அவங்களுடைய பிளட் ப்ரெஷரும் குறையும். அதே நேரத்துல அந்த கொலஸ்ட்ரால்ஸும் அந்த ரத்தத்துல படிமனம் வராம இருக்கும். ஸோ அப்போ வந்து உடற்பயிற்சி வந்து நிறைய விதத்துல உங்களுக்கு நன்மை கொடுக்கும். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட தொடக்கத்தையும் சொல்லியிருந்தோம், உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சுகர் வரும் அப்படின்னு கிடையாது, மெலிந்த தோற்றம் கொண்டவங்களுக்கும் ஆரோக்கியமற்றவர்களாக இருக்காங்கிறது தான் ஆய்வுகளை தெரிய வருது அப்படின்னு சொல்றோம். நீங்க கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா உடல் பருமன் பத்தி தான் நம்ம பேசுறோம். அதாவது வந்து இந்தியா வந்து நம்ம தின் ஃபேட் இந்தியன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்றோம். ஒருத்தர் வந்து உயரத்துக்கு ஏற்ற எடை இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நவீன் சொல்லும் போது நம்ம தொப்பை அளவு பத்தி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த தொப்பையினுடைய அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விசரல் அடிப்போசிட்டி அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து நம்ம கொழுப்பு சேர்றது வந்து வயிற்றுல வந்து கொழுப்பு சேருது. அதே நேரத்துல வந்து ஆர்கன்ஸ்ல இப்போ நம்ம எடுக்கிற அந்த கணையத்துல, லிவர்ல, இதெல்லாம் அந்த ஃபேட்டி லிவர், ஃபேட்டி பேன்கிரியாஸ் அப்படிலாம்
இதெல்லாம் வந்து கொழுப்பு சேரும்போது நம்மளுடைய இன்சுலின் உற்பத்தி ஆனா கூட அது சரியான முறையில வேலை செய்ய மாட்டோம். ஸோ இதுக்கான காரணம் வந்து இந்த ஆர்கன்ஸ்ல வந்து கொழுப்பு சேருது. இதை தான் வந்து விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து தின் ஃபேட் இல்லையா. ஒருத்தர் வந்து உடல் பருமன் இல்லாம இருக்கலாம், ஆனா வந்து தின்னாம இருக்கலாம், அவங்களுக்கு வந்து சுகர் வருது. இது வந்து உடல் பருமன் இருக்கிறவங்களோட உடல் பருமன் அதாவது தின்னா இருக்கிறவங்க, ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு சுகர் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஆபத்து விளைவிக்கும். ரெண்டாவது கேள்வி நீங்க கேட்டீங்க, இப்ப உடல் பருமன் அதிகமா இருக்கு, அவங்க வந்து உடல் எடை குறைஞ்சா சர்க்கரை நோய் வராம கண்டிப்பா வராம இருக்கலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து உடல் பருமனா இருக்காரு, அவர் ஒரு 10% 15% எடை குறைச்சா அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தா கூட அதை டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்து டயபெட்டிஸ் ரிமிஷன், அதாவது அவங்க சர்க்கரை இருந்தாலும் உடல் எடை குறைஞ்சாலே அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் இன்றைய காலகட்டத்தில். இந்த உணவு பழக்க வழக்கங்கள் பொறுத்த வரைக்கும் சார், இப்போ நிறைய ஸ்வீட் சாப்பிட்றாங்க, இனிப்பு சாப்பிட்றாங்க அப்படின்னா நிறைய இனிப்பு சாப்பிடாத சுகர் வந்துடும் அப்படின்றாங்க. இனிப்பு சாப்பிட்றதுக்கு டைரெக்டாக சுகர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை வேற என்னென்ன உணவு பழக்கங்கள் மாற்றத்தால இந்த சுகர் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு சார்? இப்பதான் டாக்டர் பரணிதரன் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்றத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சோ உடம்புல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த கொழுப்பு வந்து சேகரிச்சுக்கிறதுக்கு அடிப்போஸ் டிஷ்யூன்னு ஒண்ணு இருக்கு. சோ இன்னைக்கு அந்த அடிப்போஸ் டிஷ்யூ சரியா வேலை பண்ணலையோ, கொழுப்பை வந்துட்டு அது வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சு, எனக்கு வேணாம், என்னால உங்களை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கொழுப்பு போய் லிவர்ல மசில்லாம் சேர ஆரம்பிச்சிடும். சரி. சோ லிவர் மசில் வந்து கொழுப்பை சேர்த்துக்கிறதுக்கான இடம் கிடையாது. சோ அதை சேர்க்கும் போது இந்த இன்சுலின் அதோட வேலை வந்து பண்ண முடியாது. அதோட வேலை என்னன்னா, ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையை கொண்டு போய் லிவர் மசில்ஸ்குள்ள எல்லாம் சேர்க்கும். சோ அதனால பண்ண முடியாதனால ரத்தத்திலேயே தேங்கி நின்றும், சுகர் ஜாஸ்தியாகும். சோ இந்த டைம்ல ஃபேட்டி ஃபுட் சாப்பிடக்கூடாது. அதாவது ஆயில் இருக்கிற ஃபுட், ஆடட் சுகர் இருக்கிற பேக்கேஜ் ஃபுட் இருந்துச்சுன்னா வாங்காது. சோ அந்த வயசாக புரோட்டீன் இன்டேக் வந்து அடிக்குவேட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 100 வருஷமா டயட்ரி ஃபைபர் ஹைபோதசிஸ் சொல்லிட்டு வராங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம நாறு சத்தை நிறைய சேர்த்துக்கணும். நாறு சத்து இதுல இருக்கு, காய்கறிகள்ல இருக்கு, ஃப்ரூட்ஸ்ல இருக்கு. சோ இப்ப காலையில மில்லட் ஃபுட் சாப்பிடுறாங்க, இந்த குவாலிட்டி ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நீங்க மாத்திக்கணும். சோ 3 வேளையும் நான் எங்க பிராக்டிஸ் போய் ஜனங்களை பார்த்தாலும், காலையில இட்லின்றாங்க, தோசைன்றாங்க, மத்தியானம் சாப்பாடுறாங்க, நைட் இட்லி தோசைன்றாங்க. இந்த ரைஸ் தான் பிரச்சனை. குவாலிட்டி ஆஃப் கார்போஹைட்ரேட் மாத்தணும். காலையில மில்லட், நைட்ல ஒரு வீட் பேஸ்ட் ஃபுட், அதாவது ஒரு கோதுமை தோசையோ சப்பாத்தியோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மத்தியான நேரத்துல ரைஸ் எடுத்துக்கோ. பட் அந்த ரைஸுக்கான ஒரே மருந்து என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஃபுல்லா காய்கறிகள், அதாவது நார் சத்து உள்ள காய்கறிகள் இல்ல நீர் சத்து உள்ள காய்கறிகள் சாப்பிட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் நடுவுல புரோட்டீன். எப்ப பசிச்சாலும் 2 விஷயம் பசியை குறைக்குங்க. இப்ப பிரச்சனை எல்லாருக்கும் என்னன்னா, பசின்றாங்க. அதுவே ஒரு வியாதி ஆயிட்டு வருது இந்த பசின்றது. சோ பசியை குறைக்கக்கூடியது 2 சத்துல இருக்கு, ஒன்னு ஃபேட், இன்னொன்னு புரோட்டீன். ஃபேட் நம்மளுக்கு நல்லது இல்ல, எக்ஸஸ் ஃபேட். சோ புரோட்டீன் இன்டேக் அடிக்குவேட்டா இருக்கும். அது வந்து வெஜிடேரியன் ஆப்ஷன் இருக்கு, பச்சை பட்டாணில இருக்கு, சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸ். அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிக்கன், ஃபிஷ், அதுவும் கிளீனர் மீட், ரெட் மீட் சாப்பிடாதீங்க. சுகர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் இன்னும் ஜாஸ்தி ஆகும். இந்த ஃபுட்ல தான் எல்லா ஆன்சரும் இருக்குங்க. என்ன எக்ஸசைஸ் பண்ணாலுங்க, எக்ஸசைஸ் முடிச்சுட்டு போய் ஒரு பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா அதோட பலன் எல்லாம் போச்சு. எக்ஸசைஸ் சாப்பிட்டு போய் ஒரு ஜூஸோ ஏதோ பாக்கெட் ஜூஸ் எடுத்து குடிச்சாங்கன்னா அதோட எஃபர்ட் எல்லாமே போச்சு. ஸோ ஃபுட்டு தான் பெஸ்ட் ஆப்ஷன் உங்க சுகர் வரதுக்கான ரிஸ்க் குறைக்கிறதுக்கு, இல்லை சுகர் மேனேஜ் பண்றதுக்கு. தொழில்நுட்பம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ நாம் இருக்கோம். அதே சமயத்தில் நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான பல பிரச்சனைகள், வியாதிகளும் நிறைய வளர்ந்து வரக்கூடிய கட்டத்திலே நாம் இருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது நமக்கு எந்த வகையெல்லாம் உடல் ரீதியாக பார்க்கும்போது, குறிப்பாக இந்த நீரிழிவு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் எந்த அளவுக்கு உதவியா இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் சார்? தொழில்நுட்ப வளர்ச்சிகள் நம்ம துறையில, நான் வந்து ஹெல்த் கேர் செக்டர்ல சொல்றேன், இது வந்துட்டு ஹஸ் கம் அ லாங் வே. ஸோ நிறைய பிரச்சனைகளுக்கு நம்மளால ஈஸியா தீர்வுகள் கொடுக்க முடியுது. இப்போ சுகரை பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால வேற சம்திங் கால் CGMS, கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சொல்றேன். அன்னைக்கு இருந்த காலகட்டம், ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இது அஃபர்டபிலிட்டி அவ்வளவு பண்ண முடியல. இப்ப நிறைய கம்பெனிஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு மினிட் பை மினிட் சுகர்ஸ். நீங்க காலையில மதியம் சாயந்தரம் கையை குத்தி பாக்குறது கிடையாது. ஒரு ₹1 காயின் மாதிரி இருக்கு, அந்த ₹1 காயினை கையில அட்டாச் பண்ணி நீங்க குளிக்கலாம், ஓடலாம், குதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பை மினிட் உங்க டாக்டருக்கு சுகர்ஸ் போகும். என் பேஷண்ட் என்ன எடுத்துட்டு இருக்காங்க, இப்ப என்ன சுகர்ஸ் இருக்கு, நீங்க கூட ஒரு அட்டெண்டரை லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூடூத் மூலியமா அவங்களோட சுகர்ஸ் வந்துட்டு அவங்களோட அட்டெண்டரும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இவ்வளவு பிளஸஸ் அட்வான்சஸ் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் ஆகட்டும், இன்சூரன்ஸ் ஆகட்டும், GLP-1 ரிசெப்டர் ஆகட்டும், புதுசா வந்திருக்கக்கூடிய மருந்துகள் ஆகட்டும், முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு, பேட்டன்ட் மாலிக்யூல்ஸா இருந்துச்சு, ஈஸிலி அஃபோர்டபுளா இல்லை. இப்ப வந்து ஆஃப் பேட்டன்சி பாத்தீங்க, அது வந்து இப்ப GSTக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய மருந்து மாத்திரைகள் தொழில்நுட்ப வளர்ச்சினால இதெல்லாம் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல சாமானிய மக்களுக்கு கிடைக்கிற மாதிரி மாறி இருக்கு.
நீரிழிவு அப்படின்னு சொன்ன உடனே அது சர்க்கரை சம்மந்தப்பட்டது மட்டும்தானா, இல்லை அதுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனைகள் அடங்குமா சார்? இப்போ ஆக்சுவலாக டயபெட்டிஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அது வந்து முன்னாடிலாம் வந்து சர்க்கரை மட்டும் தான் நம்ம கட்டுப்பாடுத்த நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து டாக்டர் சிவா சொன்ன மாதிரி அது வந்து சர்க்கரை வந்து நம்ம அளவு வந்து பிளட்ல தான் அதிகமா இருக்கு. அப்ப பிளட் வந்து நம்ம கண்ணுல இருந்து கால் பாதம் வரைக்கும் எல்லா இடத்துக்குமே டிராவல் ஆகுது. எல்லா இடத்துலயும் இருக்கிற ரத்த குழாயிலையும் சர்க்கரை அளவு அதிகமாச்சுன்னா அதனுடைய பாதிப்புகள் வந்து நம்ம சர்க்கரை கட்டுப்படுத்துறதுனால மட்டும் பார்த்தாது, மற்ற உறுப்புகளையும் நம்ம பாதுகாக்கணும்ன்றது தான் இன்னைய காலகட்டத்தில் ஒருத்தவங்களுக்கு சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னா நம்ம முக்கியமான விஷயம் என்ன பண்றோம்னா அவங்களுடைய ஹார்ட் ஆரம்பத்திலே செக் பண்றோம், கிட்னி ஆரம்பத்திலே செக் பண்றோம், கண்ணை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை செக் பண்றோம், எவ்ரி டைம் கால் பாதத்தை செக் பண்றோம். இது எல்லாமே முக்கியம். ஸோ அப்போ வந்து நம்ம உடம்பை வந்து கம்ப்ளீட்டா பாதுகாக்கிறதுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து கட்டுப்பாடு வச்சுக்கிட்டா இந்த மற்ற மைக்ரோவாஸ்குலர் அண்ட் மேக்ரோவாஸ்குலர் சொல்றோம் சிறு குழாய்களும் பெரிய ரத்த குழாய்களும் பாதிப்பு வராம நம்மளால தடுக்க முடியும். இப்போ டைப் 1, 2, 3 அப்படின்னு இருக்கும்போது இப்போ சுகர் வந்தவங்க தொடர்ச்சியாக அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கும், அதோடு தான் வாழணுமா, இல்லை முழுமையாக குணப்படுத்த முடியுமா சார்? ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். நம்மளால வந்து 3 வேளை சாப்பிடாம இருக்கலாம். அடுத்த 4வது வேளை நம்மளுக்கு பசி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஆமா. சோ அப்ப நம்ம வந்து உணவு சாப்பிடுற மாதிரி நம்ம வந்து டெய்லி காலையில எந்திரிச்சு தூங்கி இது பண்ணணும். நம்மளுடைய உடம்பு வந்து ஆக்சுவலா வந்து சர்க்கரை வந்து கட்டுப்பாடு இயற்கையா கொண்டாடுது. அது வந்து இப்போ ஒருத்தருக்கு குறைபாடு வந்துருச்சுன்னா அதை கட்டுப்படுத்தணும்னா அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. காலையில எந்திரிச்சு நம்ம பிரஷ் பண்றோம், ஹேபிட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி சர்க்கரை வந்து நம்ம கட்டுப்பாடு இன்னைக்கு மட்டும் ஒரு வாரம் கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இல்லாம போனா அப்படிலாம் முடியாது. சர்க்கரை குறைபாடுன்றது வாழ்நாளுக்குள்ள ஒரு ஜேர்னி. அது வந்து லைஃப் ஜேர்னி. அந்த லைஃப் ஜேர்னி வந்து இது வந்து ஹெல்த் கேர் பார்ட்னர்ஸா தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து டாக்டர்ஸை வந்து டாக்டர் போனாலே சிக்கா ஃபீலிங் இல்லாம இப்போ ஒரு கார் வாங்குறோம், அதை மெயின்டெனன்ஸ் பண்ணாதான் நம்ம லாங் லைஃப் வரும். அது வந்து நம்ம உடலும் வந்து பல கெமிக்கல்ஸ்னால உருவாகும். அதை வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா நம்ம வந்து அது கட்டுப்பாடு வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், உணவுல கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, உறக்கம், உள்ளத்தில் நலம், இது எல்லாமே வந்து நம்ம முக்கியம். ஸோ அப்படி இருந்தால் தான் நம்ம உற்சாகமா வாழ்நாள் ஃபுல்லா இருக்க முடியும். அது வந்து வாழ்நாள் ஜேர்னி. கண்டிப்பா வந்து அது ஆரோக்கியத்தில் நம்ம இது பண்ணா வாழ்நாள் ஃபுல்லாவே நம்ம வந்து அதை பரிசோதனை பண்ணி மருந்துகள் இது பண்ணி மருந்து இல்லாமல் இப்போ டயபெட்டிஸ் ரிமிஷன் சொல்றோம் எல்லாமே பண்ண முடியும். நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி சார். இப்போ ஏற்கனவே நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான் வயதானவர்களுக்கு மட்டும்தான் இருந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு பலராலும் இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் கூட வரதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது பொதுவாக இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும், நம்ம என்னென்ன முறைகளை அதை தினந்தோறும் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ சுகர் வராம தடுக்கிறதுக்கு பசங்க வந்துட்டு வீட்டுல வந்துட்டு தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து வெளியில போய் சாப்பிட்டு இருப்பான்னு சொல்லிடுறாங்க, அவங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்பயே அதுக்கான ஒரு 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 பேட் லைஃப்கான பேட் ஹெல்த்துக்கான ஃபவுண்டேஷனை சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்குது. சோ வீட்டுல நீங்க கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து டைம் அண்ட் எஃபர்ட் தான். சோ ஆரோக்கியமான ஒரு உணவு வந்து சமைங்க. இப்போ பெட்ரோல் வண்டியில வந்து டீசல் போட முடியுமா, நீங்க பண்ணுவீங்களான்னு கேட்க, இல்ல டீசல் வண்டியில பெட்ரோல் போடுவீங்களா? சோ உங்களுக்கு இந்த அன்ஹெல்தி சுகர் இல்லாட்டி அன்ஹெல்தி ஃபேட் இருக்கிற ஃபுட் வந்து உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. அதுல ஏன் அதை போடணும்னு நினைக்கிறீங்க? சோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டெய்லி வந்து ஒரு வீக்குக்கு முன்னாடியே வந்து அதுக்கான ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இமோஷனல் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் டயபெட்டிஸ் வந்தாங்க ஒரு முக்கியமான விஷயம், செக்ஷுவல் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வருது. அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டிஸ்கஷனே இருக்காது. சோ கண்டிப்பா நீங்க டிஸ்கஸ் பண்ணி இது வந்து சுகர்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிச்ச சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் சுகர்னால வருது. சோ அதை டிஸ்கஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ளார. சோ ஒரு ஃபேமிலியா வந்து டெசிஷன் எடுத்து டாக்டர் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. பசங்களுக்கு வந்து அப்பா அம்மாக்கு இருந்துச்சுன்னா சுகர் வரதுக்கான ரிஸ்க் நிறைய இருக்கு. சோ இப்ப அப்பா அம்மாக்கு சுகர் இருந்துச்சுன்னா அவங்க என்ன டயட் எடுக்கிறாங்களோ இவங்க எடுத்தாங்கன்னா நாளைக்கு இவங்களுக்கு சுகர் வராம தடுத்துக்கலாம். சோ நம்ம ஹை ரிஸ்க் பாப்புலேஷன்றதுனால நமக்கு சுகர் வரதுக்கான ரிஸ்க். சோ ஒருத்தங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா அவங்க என்ன டயட் ஃபாலோ பண்றாங்களோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சுகர் வராது. சோ இங்க யூனிட்டி, ஒற்றுமை தான் முக்கியம். சோ எல்லாரும் சப்போர்ட்டிவா இருங்க, அன்போட இருங்க. சோ இது ஒன்னே வந்து நம்ம நாட்டுக்கான தீர்வு, அவ்வளவுதான் சுகர்ல இருந்து. ஓகே சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நீரிழிவு பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அது முற்றிலுமாக சரி செய்ய முடியாதது கிடையாது. விழிப்புணர்வு, ஆரம்பகால நடவடிக்கை மற்றும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மூலமாக நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும் என்பது பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட 3 பேருக்கும் மிக்க நன்றி சார். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.